ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். அதில் நம்ம 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி மூடி வச்ச கம்போஸ்ட் பின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரீசெண்டாக அதில் எப்படினாலும் கொஞ்சம் தண்ணி மாய்ஸ்சர் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால பூச்சியெல்லாம் வந்துடுது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வெயிலில் காய வைக்கிறதுக்காக அதை கீழே கொட்டுறோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா எவ்வளோ நாள் வேணாலும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ணோம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, இது இன்னொரு கம்போஸ்ட் பின் முடிய போகுது. ஸோ அதை இது பண்ணுறதுக்காக இப்போ அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே குப்பையெல்லாம் கொட்டுறதுக்காக இந்த பின் தேவைப்பட்டுச்சு. சரி, அதனால் இதை காய வச்சு எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காய வைக்கிறதுக்காக எடுத்தாச்சு. ஸோ நான் முன்னாடி எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி கார்டனிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இந்த கம்போஸ்டிங் ஃபஸ்ட்டு, 2வது சீட்ஸ் கலெக்டிங், 3வது தான் இந்த காய்கறிகள் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றது. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட செலவுகளை குறைக்கணும். அதில் செலவுகளை குறைக்கிறது நம்ம கார்டனிங்கில் அதிகமாக நம்ம எதுக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கம்போஸ்ட்டு வாங்குறதுக்கு தான். வெறுமே கம்போஸ்ட்டு கடையில் காசு கொடுத்து வாங்குவோம். கோட் மேன்யூர் வாங்குவோம், கவு மேன்யூர் வாங்குவோம், இந்த மாதிரிலாம். ஸோ நம்ம அதோட செலவை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வீட்டிலையே இது எல்லாராலையுமே பண்ண முடியும். எல்லாருக்குமே வீட்டில் காய்கறிகள் குப்பை வரதான் செய்யும். இப்போலாம் காய்கறி குப்பையை கீழே போடுறதே நான் காய்கறி வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்கும் போய் மேலே போய் போடுறதுக்கு. ஸோ இது அப்படியே கடந்துகிட்டே இருக்குன்றதுக்காக எப்போயாவது நம்ம குப்பையில் போட்டால் கூட மனசு கேட்கவே கேட்காது. ஐயோ, நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமே. ஆக்சுவலாக அது வேஸ்ட்டு தான். அந்த வேஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு மனசு வராது. ஸோ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் இருக்கும். நம்ம எதையுமே நம்ம வீட்டில் வேஸ்ட்டே பண்ணுறதில்ல, எல்லாமே நம்ம ரியூஸ் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த ஃபீலிங் நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம காய வச்சு நல்லா சுக்காக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைப்போம். இந்த பின்னு நிறைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம மண் போட்டு அதை நம்ம மூடி வைக்கணும். இடையில இது இப்போ இவ்வளோ நிறச்சி இருக்கிறது கொஞ்சம் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தோன்னா ஒரு 3/4 ட்ரம் ஆகிடும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறோம், புளிச்ச மோர் அப்பப்போ ஒரு 10 days ஒன்ஸ் புளிச்ச மோர் ஊற்றி லைட்டாக கிளறி விட்டோன்னா ஒரு 4-5 டைம்ஸ் கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் புளிச்ச மோர் ஊற்றி மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 months கழித்து ஓப்பன் பண்ணால் நம்மளோட கம்போஸ்ட் ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கோட அப்டேட்டு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.